அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையும் ஆகிய அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நகர கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க விளக்க திருமணை கூட்டத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டமைத்த ஏகத்துவ குடும்பம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்றால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மில் பலர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை துல்ஹஜ் மாதம் வந்தால் மட்டும், அதுவும் குறிப்பாக தியாக திருநாளிலே அந்த ஹஜ் பெருநாளில் மட்டுமே நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எல்லா விதமான காலகட்டத்திற்கும் இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையிலே பல்வேறு உதாரணங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், குல் சதக்கல்லாஹ் ஃபத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. அல்லாஹ் உண்மையையே கூறுகிறான். ஃபத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர் உண்மை வழியில் நின்றார், அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், தனது முகத்தை அல்லாஹ்வுக்கு பணிய செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவரை விட அழகிய மார்க்கத்துக்கு உரியவர் யார் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். மை யர்ஹபு அமில்லத இப்ராஹிம இல்லா மன் சஃபிய நஃப்ஸா. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை அறிவிலிகளை தவிர வேறு எவரும் புறக்கணிக்கவே மாட்டார்கள். இப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆன் நீங்க எடுத்துக்கொண்டால் ஏராளமான வசனங்களில் இப்ராஹிமை நீங்கள் பின்பற்ற வேண்டும், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகதல்லாஹ இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற தோழராகவே ஆக்கி கொண்டான், நண்பராகவே ஆக்கி கொண்டான். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே மேன்மைக்குரியவராக அல்லாஹ்வினால் புகழப்படக்கூடிய நபராக இருக்கின்றார்கள். கது கானத்திலக்கும் உஸ்வத்துல் ஹஸனா ஃபி இப்ராஹிம வல்லதீன மகர். இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. திருக்குர்ஆனில் நீங்கள் புரட்டி பார்த்தால் ஏராளமான இடங்களில் இப்ராஹிம் நபி என்று இருப்பதை பார்க்கலாம். அப்படி இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மனித படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றுதான் சொன்னார்கள். ஹைருல் பரியா, மனித படைப்புகளிலேயே மிகச்சிறந்த ஒரு படைப்பு இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நாளை மறுமை நாளிலே அந்த மகசர் மைதானத்திலே எல்லா மக்களுமே எழுந்து நிற்கும் பொழுது, ஆடை இல்லாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக மக்கள் எல்லோருமே எழுந்து நிற்கும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதலாக ஆடை அணிவிக்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்படுவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு இப்ராஹிம் நபி அவர்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையினுடைய அத்தகைய அமர்வுகளும் நமக்கு ஸலவாத்தை ஓதுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஸலவாத் ஓதுகிறோம் அல்லவா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. அந்த அருள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அப்படி அருள் புரிவாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி பரக்கத்து புரிந்தாயோ அப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்து புரிவாயாக. இது ஸலவாத். இந்த ஸலவாத்தை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகைய அமர்வுகளை சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லி முடித்த உடனே இந்த ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாட்களிலும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஸலவாத் சொல்ல வேண்டும். இதை நமக்கு நபிகளார் கற்றுக் கொடுத்தார்கள்.
எதற்காக வேண்டி என்றால் இப்ராஹிம் நபி அவர்களுடைய புகழை மேன்மை அடைய செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி வைத்தான். நாம தொழுகைக்காக உரு செய்கிறோமே, கைகளை கழுவுகிறோம், கால்களை கழுவுகிறோம், முகங்களை கழுவுகிறோம். இந்த உரு செய்வது கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறைதான். நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, அக்குள் முடிகளை களைவது உள்ளிட்ட எல்லா விதமான தூய்மை சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுமே இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மையர்ஹபு அம்மில்லத்தை இப்ராஹிம இல்லாமன் சஃபிய நஃப்ஸா. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, இப்ராஹிம் நபி பின்பற்றிய அந்த கொள்கையை, இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழிமுறையை ஒரு முட்டாளை தவிர வேற யாரும் புறக்கணிக்கவே மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் அறிவிலிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆக இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகமான சிறப்புகள் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களுடைய அந்த ஏகத்துவ கொள்கை அடிப்படையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். தங்களுடைய குடும்பத்தை அப்படி கட்டமைத்தார்கள். தங்களுடைய குடும்பத்தை அப்படி கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிமார்கள். ஒரு மனைவி ஆசர் அம்மையார், இன்னொரு மனைவி சாரா அம்மையார். இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஆகர் அம்மையார் அவர்களுக்கு பிறந்தவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்படி 2 மகன்கள், 2 பேருமே நபி. இப்படி அவர்களுடைய குடும்பமே ஒரு ஏகத்துவ குடும்பம். இப்படி சிறப்பெடுப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த கொள்கை விஷயத்திலே, இந்த ஏகத்துவ கொள்கை விஷயத்திலே அவர்கள் கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. அசத்தியவாதிகளோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை. மனோ இச்சைகளை பின்பற்றவில்லை. அல்லாஹ் கட்டுப்படு என்று சொன்னால், கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்வார். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தாரும் அப்படித்தான். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான், கது கானத்திலக்கும் உஸ்வத்துல் ஹஸனா ஃபி இப்ராஹிம வல்லதீன மகன். இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்தவர்களிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது காலூலி கௌமிஹி இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தஹ்புதுன மின் தூனில்லாஹி கஃபர்னா பிக்கும் வ பதா பைனனா பைனகுமுல் அதாவா வல்லாஹு அபதா ஹத்தா தூமினூன பில்லாஹி வஹதா. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கும் வரை, நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை கொள்ளும் வரை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று இப்ராஹிம் நபி அவர்கள் மட்டும் சொல்லல, அவரோடு இருந்த அந்த குடும்பமும் சொன்னது. என்றென்றும் ஏற்பட்டு விட்டது. அசத்தியவாதிகளோடு எந்த விதமான சமரசமும் கிடையாது. மார்க்க விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் கிடையாது. உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை என்றால் பகைமைதான். அசத்தியத்தோடு நாம் என்றைக்குமே ஒன்றாக நிற்க முடியாது. நீ சத்தியவாதியாக இருக்கிறாயா, அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை கொள்கிறாயா, அப்பொழுது நீ என்னோடு நட்பு கொள். உனக்கு எனக்கு அப்பதான் பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது. நீ எப்போ அல்லாஹ்வுடைய எதிரியாக ஆகிவிட்டாயோ, அல்லாஹ்வுக்கு இணையாக எதையெல்லாம் நீ கற்பனை செய்து வணங்குகிறாயோ, அது வரைக்கும் உனக்கு எனக்கும் கடுமையான பகைதான். மார்க்க விஷயத்துல, உலக விஷயத்துல அல்ல. உலக விஷயத்துல உனக்கு உதவி செய்யலாம், நீ எனக்கு உதவி செய்யலாம், அது வேறு. மார்க்க விஷயத்திலே உனக்கும் எனக்கும் கடும் பகைமை ஏற்பட்டு விட்டது என்று இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பம் ஒன்றாக சேர்ந்து கூறியது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். அப்ப குடும்பம் என்பது ஒரு அமானிதம்ங்க. இதை நாம ஏன் மறந்துடுறோம்? குடும்பம் என்றால் நம்ம எப்படி நினைக்கிறோம்? அத்தாவாக இருப்பாரு, அவரு 5 நேரம் தொழக்கூடியவராக இருப்பாரு, அல்லாஹ்வுக்கு எதை இணை கற்பிக்கக்கூடியவராக இருக்க மாட்டார். குடும்பத்துடைய தலைவர் அப்படி இருப்பார். ஆனால் பிள்ளைகள் தருதலைகளாக இருக்கும். பிள்ளைகள் மார்க்க விஷயத்தை எதையும் அறிந்து கொள்ளாது. சினிமா பார்க்க, ஊர் சுத்த, பீடி சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு அலைய, இப்படி எந்த விதமான மார்க்க விஷயத்திலே உடன்பாடு இல்லாதவர்களாக அலைந்து கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் இருக்கவே கூடாது. குடும்பம் என்றால் அந்த குடும்பமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்பமாக இருக்கணும். அப்படித்தான் இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பம் இருந்தது. இந்த குடும்பத்தை பொறுத்தவரை இது ஒரு அமானிதம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஈதிஹி. உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் தான். அவரவர் பொறுப்பு குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள்.
ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கும் கணவனுடைய குடும்பத்தாருக்கும் அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள். நீங்கள் எல்லோருமே பொறுப்பாளிகள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அப்ப குடும்பத்தை அப்படியே நாம விட்டுவிட முடியுமா? குடும்பத்தை ஏகத்துவ அடிப்படையில் கட்டமைக்க வேண்டாமா? இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி கட்டமைத்தார்களோ அதுபோன்று நாம் கட்டமைக்க வேண்டாமா? நம்மில் பலர் அதில்தானே சருகி விடுகின்றோம். இந்த குடும்பம் நாளை மறுமை நாளிலே எப்படியெல்லாம் சின்ன பின்னமாக ஆகிறது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே. யௌம தரவுனஹா ததுஅலு குல்லு முர்லியாத்தின் அம்மா அர்லத். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்நாளிலே நீங்கள் அதை காணும் பொழுது பாலூட்டும் ஒவ்வொருத்தையும் தான் பாலூட்டியதையே மறந்து விடுவாள். ஒரு கர்ப்பிணி தான் சுமந்ததை அவளே ஈன்றெடுத்து விடுவாள். வதரன்னாஸ சுகாரா, மனிதர்களை போதை வயப்பட்டவர்களாக நீங்கள் காண்பீர்கள். வமாகும் பி சுகாரா, அவர்கள் போதை வயப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது. அல்லாஹ் சொல்லுகிறானே, என்ன அர்த்தம் இதுக்கு? அந்த நாளிலே பால் ஊட்டக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையே மறந்துடுவாங்க. அப்படி அல்லாஹ் அந்த குடும்பத்தை பிரிக்கிறான் பாருங்க. தன்னுடைய குழந்தையெல்லாம் அவ கவனிக்க மாட்டா. நம்முடைய குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு என்ற கவனம் அவளுக்கு இருக்காது. ஒரு கர்ப்பிணி தன்னுடைய குழந்தையை அவளே ஈன்றெடுத்து விடுவாள், தானே ஈன்றெடுத்து விடுவாள். அவ்வளவு கஷ்டமான நாள் என்று அல்லாஹ் அந்த மறுமை நாளை பற்றி எச்சரிக்கை செய்கிறானே. அப்போ இந்த மறுமை நாளுக்கு நாம் பயக்க வேண்டாமா? குடும்பத்தோடு அங்கே நாம் ஒன்றாக சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு விளையாடி கொண்டு இருக்க முடியுமா? அந்த மகசர் மைதானத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க போகிறதா? அசத்தியவாதிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நிகழவே செய்யாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரியத்தின் மின்ஹும் யௌமைதின் ஸஹ்மு யுக்னி. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நாளிலே மனிதன் விரண்டு ஓடுவான். தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு, தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, எல்லாரையும் விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஓடுறானே. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை விட்டு ஓடுவாள், ஒரு தந்தை தன்னுடைய மகனை விட்டு ஓடுவாள் என்றால் அது எவ்வளவு கடுமையான ஒரு நாளாக அது இருக்கும். பயக்க வேண்டாமா? ஒரு குடும்பத்தை ஏகத்துவ கொள்கை அடிப்படையில் கட்டமைக்க வேண்டாமா? அப்படி நாம் கட்டமைக்காமல் விட்டதனுடைய விளைவு நாளை மறுமை நாளிலே ஒவ்வொருவரும் சிதறி சிதறி ஓடக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதைத்தாங்க அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை, மறுமை நாளை, நபிமார்களை, மலக்குமார்களை, வேதங்களை இப்படி எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்க பொறுப்பு தான் அது. நீங்க தான் பாதுகாத்துக்கணும். அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அதில் மனிதர்களும் கற்களும் தான் அதன் எரிபொருளாக இருக்கிறது. எரிபொருளே எதுதான்? மனிதனையும் கல்லையும் போட்டு தான் அல்லாஹ் எரிப்பான். அவ்வளவு கடுமையான ஒரு நரகம் அதனுடைய நெருப்பு. அதுல நம்ம புல்ல விழுந்தா அதை பார்த்து நம்ம ரசிப்போமா? இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளை ஒரு தீ பட்டு விட்டது என்றால், ஒரு பட்டாசு வெடித்து கையிலே ஒரு தீ புண் ஏற்பட்டு விட்டது என்றால் நாம் எப்படி துடியாய் துடித்து போகிறோம். அந்த பிள்ளை நாளை மறுமை நாளிலே நரகத்திலே விழுந்தால் நாம் அதை பார்த்து ரசிப்போமா? இங்கே விழுந்த ஒரு சின்ன காயத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. நம்முடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றால் நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே. துடியாய் துடித்து போகிறோமே. எத்தனை பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு சிரமப்படுகின்றோம். வெளிநாடுகளுக்கெல்லாம் வேலைக்கு சென்று சம்பாதித்து காசு பணத்தை திரட்டி கொண்டு வந்து வீடு கட்டுகிறோம். எதற்காக வேண்டி? நம்முடைய பிள்ளை, நம்முடைய மனைவி, நம்முடைய பெற்றோர்கள் நல்ல சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அப்படித்தானே வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. அப்ப என்ன அடிப்படை என்றால், நம்முடைய குடும்பத்தை இந்த உலகத்திலே கஷ்டப்படாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அதே மாதிரி மறுமை நாளே நம்முடைய குடும்பம் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும்.
நம்முடைய குடும்பம் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, நாமும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது. ஏனென்றால் அந்த நரகம் மிக கடுமையானது. இப்ராஹிம் நபி அவர்கள் அதைத்தான் பயந்தார்கள். அந்த நரக நெருப்பிலே தன்னுடைய குடும்பம் விழுந்து விடக் கூடாது என்று பயந்தார்கள். தன்னுடைய தந்தை ஆசர்கிட்ட போய் சொல்றார். தன்னுடைய தந்தை ஆசர் அவர் சிலைகளை வடிவமைத்து வழிபடக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அவரிடத்தில் போய் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார். அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் நீங்கள் வணங்காதீர்கள். இவைகள் எல்லாம் என்ன? இவைகள் எல்லாம் பேசுமா? இவையெல்லாம் நடக்குமா? இவையெல்லாம் சிந்திக்குமா என்று பேசுகின்றார். தந்தை ஆசர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதெல்லாம் முடியாது. நீ என்னுடைய தெய்வங்களை நீ குற்றம் பிடிக்கிறாயா? என்னுடைய தெய்வங்களை நீ அலட்சியப்படுத்துகிறாயா? உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன். நீ என்னை விட்டு தூர ஓடி போய்விடு என்று பேசுகிறார். குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு விலகி போகக்கூடிய சூழல் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இப்படி ஏற்பட்டது. அவர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். தன்னுடைய தந்தையிலே பல முறை சொல்லி பார்க்கிறார், கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிடாதீங்க, இணை கற்பிச்சா நிரந்தரமான நரகம் என்பதை மக்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். நம்மளும் அதை தாங்க சொல்றோம், இணை கற்பிக்காதீங்க. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணையாக படைப்பினங்களை ஆக்காதீர்கள், படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள். அவன் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவன், அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், அனைத்தையும் கேட்கக்கூடியவன். அவனிடத்துல பிரார்த்தனை செய்யுங்கன்னு தானே சொல்றோம். தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுது? நீங்க அல்லாஹ்ட்ட மட்டும் கையேந்தி கேளுங்க. உங்கள் பிடரி நரம்பை விட அல்லாஹ் இருக்கிறானே. அல்லாஹ் அப்படி சொல்றானா இல்லையா? வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸா, உங்களுடைய உள்ளங்கள் என்ன பேசுகிறது என்பதை நான் அறிகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. உங்களுடைய பிடரி நரம்பை விட நான் சமீபத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட அந்த ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இறந்தவர்களிடத்திலே போய் கையேந்துகிறீர்கள்? இறந்தவர்கள் அங்கே கபர்களிலே அவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி உளுத்து எல்லாம் மண்ணோடு மண்ணாக, எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்கும். அப்படிப்பட்ட மக்கி போன எலும்புகளிடத்திலே ஏன் மன்றாடுகிறீர்கள்? என்றைக்குமே மறைவான விஷயத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகத்தான இறைவனிடம் மன்றாடுங்கள். இதுதானே நம்ம சொல்றோம். ஏன் இறந்தவர்களிடத்துல போய் கேட்கிறீங்க? இறந்தவர்களுக்கான தர்காக்கள் எத்தனை தர்காக்கள், கோடிக்கணக்கான தர்காக்கள், வட மாநிலங்கள் ஏகப்பட்ட தர்காக்கள். பள்ளிவாசல்களை விட தர்காக்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இந்த தர்காக்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசு புதுசா தர்காக்கள். இப்ப பேகம்பூர்ல கூட ஒரு தர்காவை நாம வரும்போது பார்த்தோம். அந்த தர்கா அண்டர் கிரவுண்ட்ல தான் இருந்துச்சு. அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் கபரு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா அந்த கபரை தூக்கி மேல வச்சு கட்டி இருக்கிறாங்க. அவளியா மேல படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. ரோட்ல இருந்து பார்த்தா அவளியா மேல படுத்திருக்கிறார். இப்படி தர்கா, இப்படி எல்லாம் தர்கா கட்டி என்ன எதிர்பார்க்கிறீங்க? இந்த தர்காக்களால் என்ன விளைவு ஏற்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லஅனல்லாஹு யஹூதி வன் நஸாரா இத்தலது குபூர வல் அன்பியாஇ வல் மசாஜித். யூதர்களையும் நசராக்களையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக, அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி விட்டார்கள். அவர்களுடைய அடக்க ஸ்தலங்கள் எல்லாம் எப்படி ஆயிருச்சு? வணக்க ஸ்தலமாக ஆயிருச்சு. அவங்கள்ட்ட போய் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்தவர்களாக ஆக்கி விட்டார்கள். அது மாதிரி இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த யூத நசராக்களை பின்பற்றி கொண்டு ஏராளமான கபர் வழிபாடுகளை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு அட்டூழியம் செய்து வருகின்றது. எந்த அளவுக்கு என்றால், பெரிய பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே உருஸ் விழா நடந்தது. அந்த உருஸ் விழாவிலே என்ன தெரியுமா நடனம்? ரஞ்சிதமே ரஞ்சிதமேங்கிற ஒரு சினிமா பாட்டுக்கான நடன கச்சேரி நடக்கிறது. அந்த நடன கச்சேரியை ஆலிம்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோரும் அதை பார்த்து கொண்டு கூட்டம். அந்த காலகட்டத்தில் நாகூர் அனிவா பாட்டு கச்சேரி நடக்கும், கீழக்கரை ஷேக் முகமது அவருடைய பாட்டு கச்சேரி நடக்கும். உருஸ் விழா என்றால் அப்படி நடந்தது. அதவே நம்ம அனாச்சாரம் சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஆனா இன்றைக்கு தர்காவுக்கு மக்கள் போறதில்ல. மக்களை எப்படியாவது வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஜமாஅத்துல் உலமா கபர் வழிபாட்டை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எப்படி உண்டாக்கி விட்டார்கள் தெரியுமா? எப்படி ஆக்கி விட்டார்கள்? உருஸ் விழாக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆடல் பாடல் கச்சேரிகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆதாரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பல உருஸ் விழாக்கள் நீங்க பாருங்க, இன்றைக்கெல்லாம் கரகாட்ட கச்சேரிகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அறையிலே சென்று விடாதீர்கள் என்று சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயலில் ஈடுபடக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த தர்கா வழிபாடு எங்கே கொண்டு சென்று விட்டது? இந்த இணை வைப்பு எங்கே கொண்டு சென்று விட்டது? நரகத்தின் விளிம்புக்கு கொண்டு சென்று விட்டது. அதனாலதான் இப்ராஹிம் நபி பயந்தார். இப்ராஹிம் நபி தன்னுடைய குடும்ப விஷயத்துல எப்படி பயக்கிறார்? ரப்பி இன்ன உன்ன அலலன்ன கசீரம் மினன் நாஸ் வஜ்னுபனி வ பனிய. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னையும் எனது பிள்ளைகளையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டும் இணை வைப்பதை விட்டும் நீ காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ். இந்த சிலைகள் எல்லாம் மக்களை அதிகமாக வழிகெடுத்து விட்டது யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள்? இந்த சிலைகள் எல்லாம் மக்களை அதிகமான பேரை வழிகெடுத்து விட்டது. இன்றைக்கு அப்படித்தானே நடந்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இதனால என்ன விளைவு ஏற்படும்? மக்கள் நரகத்துக்கு போவதை தவிர வேறு என்ன விளைவு ஏற்படும்? இது போன்ற தர்காக்கள் அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கிறது. ஏராளமான உருஸ் விழாக்களை நியாயப்படுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஜமாஅத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம், ஒரு தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த ஒரு ஆலிம் கூட சொன்னார், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், இது போன்ற படைப்புகளும் உதவி தேடாதீர்கள். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஓதுறீங்களே, சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்துல அதான் இருக்குது. யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதுறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உன்னிடம்தான் நான் பிரார்த்தனை செய்வேன், உன்னைத்தான் வணங்குவேன் என்று சொல்லிவிட்டு போய் இறந்தவர்கள்ட்ட போய் ஏன் கையேந்துறீங்க, அங்க போய் ஏன் பிரார்த்தனை செய்றீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அன்சாரி என்று அன்வாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சுன்னத் ஜமாத் ஆலிம் அப்படி பேசுகிறார். எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியாக இதை சொல்கின்றோம். எந்த அளவுக்கு ஒரு மாற்றம், மக்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம். இது போன்ற தர்கா வழிபாடுகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இது போன்ற கபரு, உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கபறுகள் எல்லாம் இடித்து தரைமட்டமாகவே ஆக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனாருக்கு அப்படித்தான் சொன்னாங்க, அதையே உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கபரையும் நீ விட்டு விடாதே, எல்லாத்தையும் இடிச்சு தரைமட்டமாக ஆக்கு. அப்ப இந்த கபர் வழிபாடுகளை எல்லாம் நியாயப்படுத்தி கொண்டு இன்றைக்கு பார்க்கிறோம், நீங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாதீங்க, நாங்க சொல்றதை கேளுங்க என்று பேசிக்கொண்டு அலைகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அவமானமாக, கேலி கூத்தாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை ஒரு ஏகத்துவ அடிப்படையில் கட்டமைத்து வைத்திருந்தார்கள். அது மாதிரி நம்முடைய குடும்பத்தை அப்படி ஆக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய சகோதரர்களோ யாரும் இணை வைப்பின்பால் சென்று நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக ஆகிவிடவே கூடாது. இதை நாம மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவிமார்கள், ஒரு மனைவி சாரா அம்மையார். இந்த சாரா அம்மையார் அவர்கள் தான் முதல் மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய அந்த ஏகத்துவ கொள்கை பிடிப்பை பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ஏகத்துவ கொள்கை பிடிப்பு. அந்த பெண்ணை அவங்களுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு ஒரு ஊரை கடந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது சாரா அம்மையாருடைய அழகினால் அந்த ஊரினுடைய மன்னன் கவரப்பட்டு விடுவான் என்ற அச்சத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவிட்ட சொல்லுவாங்க, நீ என்னை கணவன் சொல்லிடாத, சகோதரன் சொல்லிடு. அப்படி சொல்லித்தான் கூட்டிட்டு போவாங்க. ஏனென்றால் அவன் ஒரு பெண் பித்தனாக இருக்கக்கூடியவன். அது மாதிரி கூட்டிட்டு போகும் பொழுது அந்த மன்னருடைய ஒரு அடியான் என்ன செய்கிறான், சாரா அம்மையாருடைய அந்த அழகை பார்த்து மன்னன்ட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளார ஒரு பெண் வந்திருக்கிறார், ரொம்ப அழகான பெண்ணாக இருக்கின்றார், அவர் உங்களுக்கு தான் தகுதி வாய்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியே அந்த மன்னன்ட்ட போட்டு கொடுக்கிறான். மன்னன் என்ன செய்யறான், அந்த பெண்ணை தூக்கிட்டு வா, அந்த பெண்ணை கூட்டிட்டு வான்னு சொல்லிடுறான். இப்ராஹிம் நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள்.
சாரா அம்மையாரை அந்த ஊழியன் அழைத்து கொண்டு மண்ணெண்ட போயிட்டான். இப்ராஹிம் நபிக்கு இது தெரியாது. இப்ராஹிம் நபி தொழுதுகிட்டு இருக்கிறார். சாரா அம்மையாரை பக்கத்துல வைத்துக் கொண்டு இந்த மண்ணை என்ன செய்யறான், அந்த சாரா அம்மையாருடைய அழகிலே மயங்கி அந்த பெண்ணை தொடுவதற்காக கைகளை நீட்டுகிறான். சாரா அம்மையார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மூழ்கிட்டாங்க, திக்ருல மூழ்கிட்டாங்க. அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதை அவர்கள் நிறுத்தவே இல்லை. அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணை கையை அந்த சாரா அம்மையாரை தொடுவதற்காக நீட்டுகிறான். அப்பொழுது அவனுடைய கைக்கு வலிப்பு நோய் வந்து விடுகிறது, கை விளங்காம போயிருக்கு. இவன் பயந்துறான், ஆக நம்ம கையை நீட்டணும், இப்படி கை விளங்காம போச்சே. சாரா அம்மையார்ட்ட சொல்றான், நீ அல்லாஹ்விடம் எனக்காக பிரார்த்தனை செய், இதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றணும், நான் உன்னை தொடமாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறான். அதனால சாரா அம்மையார் என்ன செய்யறாங்க, அவன் கை நல்லபடியா குணமாகட்டும் சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அவனுக்கு கை வலிப்பு நோய் அது குணமாகி விடுகிறது. அடுத்தபடியாக வலிப்பு நோய் போயிட்டு அதோட பேசாம இருக்கணுமா இல்லையா, மீண்டும் அவன் என்ன செய்யறான், சாரா அம்மையாரை தீண்டுவதற்காக கையை நீட்டுகிறான். மறுபடியும் சாரா அம்மையார் பிரார்த்தனையில மூழ்கி இருக்கிறதுனால மறுபடியும் அவனுக்கு அதே மாதிரி வலிப்பு நோய் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய, ரொம்ப பயந்து போய் இனிமேல் நான் அவனை தொடமாட்டேன், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய் என்று சாரா அம்மையார்ட்ட வேண்டுகோள் விடுக்கிறான். அதே மாதிரி சாரா அம்மையார் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், அவனுக்கு வலிப்பு நோய் குணமாகிறது. மீண்டும் என்ன செய்கிறான், மறுபடியும் அதே மாதிரி மூன்றாவது முறையாக தொடருவதற்காக வேண்டி கைகளை நீட்டுகிறான். மூன்றாவது முறையாக பலத்த அடி, கை விளங்காம போகிறது. அப்பொழுது அவன் ரொம்ப அச்சத்தில் உறைந்து போய் சாராவிடம் சொல்கிறான், சாராவை நீங்க வந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்க, நான் இனிமேல் உங்களை தொடவே மாட்டேன், இது உண்மையான வாக்குறுதி என்று வாக்குறுதி அளிக்கிறான். அந்த அடிப்படையிலே பிரார்த்தனை செய்கிறார்கள், அவனுடைய கை குணமாகிறது. இந்த சம்பவம் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இது மாதிரி ஒரு 3 தடவையும் அவன் கையை நீட்டும் பொழுது சாரா அம்மையார் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்த காரணத்தினால் அந்த கொடியவனுடைய தீங்கு சாரா அம்மையாருக்கு தொட முடியவில்லை. இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு பொய்யாத சொல்ல சகோதரின்னு சொல்லிரு என்று சொல்லி கொடுத்து தான் அனுப்பினாங்க, அந்த ஊருக்குள்ளே கூட்டிட்டு போனாங்க. ஆனால் சாரா அம்மையார் அவர்கள் அந்த பொய்யை கூட சொல்லல. தன்னுடைய கணவர் சொல்லி கொடுத்தார் என்றாலும் கூட அதை சொல்லல. சொல்லாமலேயே என்ன செய்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு ஒரு வழியை காட்டுவான், அல்லாஹ் எனக்கு ஒரு உதவி செய்வான், எவ்வளவு பெரிய தீங்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ் என்னை இந்த துன்பத்திலிருந்து அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றுவான் என்று உறுதியாக இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணை பயந்து போய் தன்னுடைய ஊழியர்கிட்ட சொல்லுவான், நீ வந்து ஒரு மனுஷியை கூட்டிட்டு வான்னு சொன்னா நீ வந்து சைத்தானை கூட்டிட்டு வந்திருக்கிறிய அப்படிமா. இவன் தான் சைத்தான் வேலை பார்த்தவன், இவன் தான் சைத்தான், சாரா அம்மையார சைத்தாங்க. அப்ப இந்த மாதிரியாக காப்பாற்றப்பட்ட அந்த சாரா அம்மையார் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த மண்ணை என்ன செய்வான்னா, ஆஜர் அம்மையார் அவர்கள் அப்பொழுது ஒரு பணிப்பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள், அந்த ஆஜர் அம்மையாரை சாரா அம்மையாரோடு அனுப்பி விடுவார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் 2 பெண்களை அழைத்துக் கொண்டு அந்த ஊரை விட்டு செல்வார்கள். இது நமக்கு புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி. அப்ப பாருங்க, நாம கொள்கையிலே இந்த ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக இருந்தோம் என்றால் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் அதை போக்கி விடுவான். இதுதான் இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய குடும்பத்தை கட்டமைத்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கமே சாயக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய குடும்பம் எல்லாம் அப்படி இருக்கிறதா? நம்முடைய பெண்கள் இது போன்ற ஒரு கொள்கை பிடிப்போடு ஏகத்துவ அடிப்படையில் இருக்கிறார்களா? ஒரு கஷ்டம் வந்து விட்டால் என்றால், ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்றால் உடனே இறந்தவர்களிடம் செல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இது போன்ற இணை வைப்புக்கு நம்ம போயிடவே கூடாது. எனக்கு அல்லாஹ் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்தா அல்லாஹ் தான் இந்த கஷ்டத்திலிருந்து நீக்குவான் என்று உறுதியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் அவருடைய இன்னொரு மனைவி ஆஜர் அம்மையார் அவர்கள் கூட இதே மாதிரி அவர்கள் எப்படி சோதிக்கப்படுகிறார்கள், எல்லா அவர்களுடைய குடும்பமே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட குடும்பம் தான், எல்லாருமே சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வைதித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தமஹுன்ன. இப்ராஹிமே அவரது இறைவன் பல கட்டங்களை சோதித்த போது அவற்றையெல்லாம் அவர் முழுமையாக நிறைவேற்றினார். அல்லாஹ் சொல்றான். ஆஜர் அம்மையார் அவர்கள் எப்படி சோதிக்கப்படுறாங்க? ஆஜர் அம்மையார் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறாங்க, கை குழந்தை. அந்த குழந்தையையும் மனைவியும் கொண்டு போய் விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் குடியமர்த்துகிறார்கள். அப்படி குடியமர்த்தும் பொழுது ஆஜர் அம்மையார் கேட்கிறாங்க,
எனது அருமை கணவரே, இப்படி இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதியில கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, இது என்ன மாதிரியான நிலைமை அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் நபி பேசாம மௌனமாவே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப ஆஜரமையார் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, என்ன காரணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் ஆஜரமையார் அவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய ஏற்பாடா என்று கேட்கிறார்கள். அப்பதான் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப ஆசரமையார் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அல்லாஹ் எங்களை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் கைவிட்டுட்டானா? ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஸ்குரூனி வலா தக்ஃபுருன், என்னை நினைவு கூறுங்கள், எனக்கு நீங்கள் நன்றி மறவாதீர்கள். அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். திருக்குறான் அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஆசர் அம்மையார் அவர்களுடைய பதில பாருங்க, எப்படிப்பட்ட பதில். என்னை அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். அதே மாதிரியாக அந்த பாலைவனத்துல, அன்றைக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனத்துல எந்த விதமான ஒரு ஆள் நடமாட்டம் கிடையாது, தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள், துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பசியை போக்க வேண்டும், இவங்களுக்கும் பசி தாகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது போன்ற ஒரு சூழல்ல சஃபா மலைக்கு போறாங்க, அங்க தண்ணி இல்ல. மர்வா மலைக்கு போறாங்க, அங்க தண்ணி இல்ல. இப்படியாக பசிக்காக வேண்டி அலைந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அல்லவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான், அந்த இடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதித்து அழுத இடத்திலே ஒரு நீரூற்றை வரவழைத்தான். அதுதான் ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய நீரூற்று. அந்த தண்ணீர் வருகிறது. அதை போய் ஆசரமையார் அவர்கள் ஒரு தடுப்பாக ஆக்கி அதை அருந்தினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அருந்த கொடுத்தார்கள். இப்படியான வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு இபாதத்தாகவே ஆக்கி வச்சுட்டானா இல்லையா? அவங்க 2 பேர் தான் முதல்ல அங்க குடியமர்ந்தவர்கள். அதற்கப்புறம் தான் மக்கள் எல்லாம் குடியமர்ந்தார்கள். அது ஒரு ஊராக ஆனது. அபயமளிக்கக்கூடிய பூமி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அபயமளிக்கக்கூடிய பூமி இன்றைக்கு வரைக்கும், என்றைக்கு வரைக்கும் இப்படி அல்லாஹ் அதை பாதுகாத்து வச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? அப்ப இது ஆசர் அம்மையார் அவர்கள் அந்த ஏகத்துவ கொள்கையில அவர்கள் உறுதியாக இருந்ததுதான் காரணம். அந்த அளவுக்கு உறுதியாக இருந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்கிற கொள்கை உறுதி பல இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கிறதா? ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா எங்க போயிடுறாங்க, ஏதாவது இறந்தவர்கள்ட்ட நேர்ச்சை செஞ்சுக்கிறது, அங்க போய் கொடியை கட்டி வைக்கிறது, தொட்டில கட்டி போடுறது, இந்த கூத்துக்கள்லாம் நடக்குதா இல்லையா? நான் 100 பேருக்கு உணவளிக்கிறேன்னு சொல்லி அவுலியா பேர்ல நேர்ச்சை செய்து கொண்டு, இறந்தவர் பேர்ல நேர்ச்சை செய்து கொண்டு இணை வைப்புல ஈடுபடுகிறார்களே, கொஞ்சமாவது பொறுமை இருக்கிறதா? அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று நம்புகிறார்களா? ஆசர் அம்மையார் அவர்கள் நம்பினார்கள், முழுமையாக நம்பினார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பாருங்க, அல்லாஹ் ஒருபொழுதும் கைவிடவே மாட்டான். கலப்படம் மட்டும் பண்ணிடாதீங்க. அல்லாஹ்ட்ட ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு, இறந்தவர்கிட்ட ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு, கையில ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு, தகடு தாயத்தை வீட்டுல தொங்க விட்டுக்கிட்டு, வீட்டுக்கு வெளியே சூடம் கொளுத்தி பொருத்தி வச்சுக்கிட்டு, பில்லி சூனியம் செய்வனையை நம்பிக்கிட்டு, பேய் பிசாசு இருக்குன்னு நம்பிக்கிட்டு, நேர்ச்சையை அது மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்வது, ஜோசியம் பார்க்கிறது, சகுனம் பார்க்கிறது. சகுனம் பார்க்கிறாங்களா? எல்லா விஷயத்திலையும் சகுனம். வீட்டை விட்டு வெளியில போனா சகுனம். ஐயோ நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ, ஏதாவது ஒரு வெள்ளை சேலையை பார்த்தா வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறது. ஒரு பூனை குறுக்க வந்துருச்சுன்னா உடனே வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறது. இப்படியெல்லாம் செய்கிறார்களா இல்லையா? இப்படியாக யார் சகுனம் பார்த்து தன்னுடைய செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இப்படி இணை வைப்புலேயே அதிகமாக மக்கள் மூழ்கிறார்கள் என்ற என்ன காரணம்? அல்லாஹ் மேல முழுமையான தவக்கழுத்து கிடையாது. தவக்கழுத்து அலல்லாஹ் என்று அல்லாஹ்வின் மீது முழுமையாக தங்களை சாட்டிக் கொள்வது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் 70,000 பேர் சொர்க்கம் செல்வார்கள். அந்த 70,000 பேர் யார் தெரியுமா? அவர்கள் ஒருபொழுதும் சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒருபொழுதும் ஓதி பார்க்கும்படி, பிறரிடம் ஓதி பார்க்கும்படி கேட்க மாட்டார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அந்த மாதிரி கொள்கை உறுதியோடு நாம் இருந்தோம் என்றால் நாம சுவனத்துக்கு செல்லலாமே. ஆஜர் அம்மையார் மாதிரியே இருக்க நம்மளால முடியல. பல பெண்களை பார்க்கிறோம், குழந்தை இல்லைன்னு சொன்னா அங்க போய் நேர்ச்சை செய்வது. இன்னும் பல தர்காக்கள், எங்க ஊர்ல கன்னி பீவி தர்கான்னு ஒரு தர்கா, அந்த அம்மா என்ன செய்யுமா, அதான் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருமா. பேர் என்ன, கன்னி பீவி. அங்க போய் நேர்ச்சை செஞ்சுக்கிடுவாங்க. பார்த்தா அந்த அம்மாவுக்கே கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகாமே மௌத்தாயிருச்சு அந்த அம்மா. கன்னி பீவி, கன்னின்னா என்ன அர்த்தம், கல்யாணம் ஆகாத பொண்ணு அதானே. இப்ப கன்னி பீவிக்கு இது மாதிரி எல்லாம் போய் நேர்ச்சை செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அப்படியாக எத்தனையோ பல தர்காக்கள், இறந்தவர்களுக்காக பல தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு, பீர் முகமது தர்கா அப்படியான ஒரு தர்கா இருக்குது. அங்க போய் குடல் பாத்தியா ஓதுனா குடல் பிரச்சனை எல்லாம் போயிடும், கிட்னி பாத்தியா ஓதுனா கிட்னி பிரச்சனை